அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். வல்லவரே ஆட்கொள்ளுமே ஆசீர்வதியும். மாதா தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, கொழுந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமடலிலே 12:4 நாம் வாசிப்போம். அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் அவரே. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. பொது நன்மைக்காக ஒவ்வொருவரிலும் தூய ஆவியாருடைய செயல்பாடு வல்லமையாய் வெளிப்படுத்தப்படுகின்றது. பெரிய பெரிய கன்வென்ஷன்ஸ், அருங்கொடை மாநாட்டுகளிலே நாம் பார்ப்போம். நூற்றுக்கணக்கான புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள். எப்படி இது சாத்தியமாகின்றது? திருத்தூதர்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், ஆண்டவரோடு பயணித்தவர்கள், ஆண்டவரோடு ஜெபித்தவர்கள், அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் இருக்கிறாங்க. ஆண்டவர் இறந்தபோது துண்டகானம் துணியகானம் சொல்லிட்டு ஓடி போனவர்கள். ஆனால் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பிற்பாடு அப்படியே மாறிப்போய் விடுகிறார்கள். இயேசு போதித்தார். 3000 பேர், 2000 பேர், 5000 பேர் என்று கூடினார்கள். திருத்தூதர்களும் போதித்தார்கள். ஒரே நாளிலே 3000 பேர் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். முடவர்கள் நடக்கின்றார்கள், பார்வையற்றோர் பார்க்கின்றனர், இறந்தவர்கள் உயிர் பெறுகின்றார்கள். ஆண்டவர் என்ன அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாரோ அதை போல அதைவிட அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய திருத்தூதர்கள் செய்தார்கள். எப்படி சாத்தியமானது? தூய ஆவியானவரால், தூய ஆவியானுடைய கொடைகளினால். ஆவியானவர் வல்லமையை தருகின்றார் தன்னுடைய பணியாளர்களுக்கு. அதனால்தான் நம்மோடு வாழ்கின்ற சகோதரர் சகோதரிகள், அவர்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதே ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கொடைகளை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆவியானுடைய கொடைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால் அது பொது நன்மைக்காக, அடுத்தவர்களுக்காக. இறைவாக்கு உரைக்கின்ற வரம், நலப்படுத்துகின்ற வரம், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அடுத்தவர்களின் நலனுக்காக, பொது நன்மைக்காக. பல தருணங்கள்ல நமக்குள்ள நிறைய போராட்டம், சுயநல எண்ணங்கள் அல்லது கர்வம், ஆணவம், இருமாப்பு, நம்மை குறித்து, நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொடைகளை குறித்து. இந்த நாளிலே நமது எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ள, புனிதப்படுத்திக் கொள்ள, நம்முடைய செயல்பாடுகளை புதுப்பித்துக் கொள்ள, தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கின்ற கொடைகளை முழுமையாக அடுத்தவர்களுக்காக பயன்படுத்த நமக்கு அழைப்பு தருகின்றது இந்த நவநாள். ஆவியானுடைய கொடைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை, எதுவெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுமோ, பொது பணிக்கு பயன்படுமோ,
நான் இருக்கின்ற இடம், என்னை சுற்றி இருக்கின்ற மக்கள், அவர்கள் பயன்பெறுகின்றபடி எக்கொடை எனக்கு இருந்தால் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்குமோ அக்கொடையை ஆவியானவரை எனக்கு தாரும் என்று இந்த நாளிலே உருக்கமாய் நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழுமுதற் பொருள் நீரே. இறைவா, உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இரக்கமும் நிறைய ஆற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கிறோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியாரே, எழுந்தருள்வேன். இறைமக்கள் உள்ளங்களை தூய ஒளியால் நிரப்புவேன். அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வேன். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேன். அதனால் உலகை புதுப்பிப்பீர். மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியாரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் என்றும் மகிழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும்.
அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியாரை நோக்கி திருச்சபையின் நலன்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, உம் தூய திருச்சபை மீது உமது அருளால் இறங்கி உமது வல்லமையால் அதனை தூய்மைப்படுத்தும். உமது மகிமையை திருச்சபையில் விளங்கச் செய்யும். தூய ஆவியாரே, உமது வருகையால் திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட உம் ஊழியர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உமது அருட்கொடைகளால் நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, எல்லா நாட்டு மக்களும் ஒரே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமது ஒளியை அனைவர் மீதும் வீசியருளும். திருச்சபையின் ஆன்மாவும் வழிகாட்டியும் ஆளுநருமான தூய ஆவியாரே, விண்ணுலக அறிவிலும் தளராத ஆர்வத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவீராக. தூய ஆவியாரை நோக்கி நம் ஆன்ம வாழ்வின் வல்லமைக்காக மன்றாடுவோமாக. தூய ஆவியாரே, வாழ்வோரின் ஒளியே, உமது ஒளி என் இதயத்தில் வீச என் ஆன்மாவின் பாவக்கரைகளை நீக்கி மாசு அனைத்திலிருந்தும் என்னை தூய்மையாக்கும். இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் அலைக்கழிக்கப்பட்ட இயேசுவின் சீடர்களை உமது வருகையால் திடப்படுத்திய தூய ஆவியாரே, உம் அருளை நாடி நிற்கும் எம்மீது இறங்கியருளும். மனிதரால் புகழப்படுவதை நான் நாடாது, இறை இயேசுவுக்காக என் வாழ்க்கை நிலையின் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு அருள் தாரும். தூய ஆவியாரே, எளியோரின் ஆறுதலே, தூய்மையின் வடிவே, எளிமையிலும் தூய்மையிலும் நான் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள் தாரும். என்றும் வற்றாத அன்பே, விண்ணுலகில் இருக்கும் புனிதர்களின் இறை அன்பு என் ஆன்மாவையும் ஆட்கொள்வதாக. இவ்வாழ்வில் உம்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவேனாக. ஆமென். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்னை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். என்னை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உமக்கு
உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியாரே, என்றும் வற்றாத அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் கன்னியான புனித மரியே, எனது ஆன்மாவை தூய ஆவியாருக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்கள் வானக தந்தையே, பனி பொழிவது போல தூய ஆவியாரை எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உறைய வைத்திருக்கின்றேன். எங்களை தூயவராக்கி ஆன்ம வளம் பெற அருள் புரிவீராக. ஆமென். தூய ஆவியாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்திற்கும் தொடக்கமாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதலாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜெபமும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையும் மாண்பையும் தரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகையெல்லாம் நிரப்பும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உமது சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரியச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜெபிக்க கற்றுத்தாரும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்கச் செய்யும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியாரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவுடன் மீட்டருளும் சுவாமி. தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளங்களை பற்றி எரிய செய்திடலாம். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாக இறைவா, உம்முடைய ஆவியாரால் எங்களை வழிநடத்துகின்றேன். உமது அருள் காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். ஆவியானவரை நோக்கி அன்றாட ஜெபம்.
அன்பின் ஆவியானவரே, உமது அன்பால் என்னை நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, நேரை உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும். வழிநடத்தும் ஆவியானவரே, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டும். குணப்படுத்தும் ஆவியானவரே, என் உடலின் நோய்களை குணப்படுத்தும். விடுதலையின் ஆவியானவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். தேற்றிடும் ஆவியானவரே, என் உள்மன காயங்களை ஆற்றிடும். திடப்படுத்தும் ஆவியானவரே, என் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். எனக்குள் தங்கியிருக்கும் ஆவியானவரே, உமது வரங்களினாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பும். துணையாளரான ஆவியானவரே, என் வாழ்க்கை பயணத்தில் துணையாய் வாரும். உயிரின் ஆவியானவரே, என் உயிரின் உயிராய் இருந்தருளும். மகிழ்ச்சியின் ஆவியானவரே, நிறைவான மகிழ்ச்சியை எனக்கு தாரும். சமாதானத்தின் ஆவியானவரே, நிறைவான உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு தாரும். கொடைகளின் ஆவியானவரே, உமது அருட்கொடைகளை என்னுள் பொழியும். ஜெபத்தின் ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கன்னிகளின் ஆவியானவரே, நான் மிகுந்த கனி கொடுக்க ஆற்றல் தாரும். உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உடைத்து உருமாற்றும். கற்பிக்கும் ஆவியானவரே, உமது வழிகளை எனக்கு கற்றுத்தாரும். அக்கினியின் ஆவியானவரே, என்னை நெருப்பால் அருள் பொழிவு செய்யும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியாரே, என்னுள் எழுந்தருளும். என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும். உம் வரங்களால், கொடைகளால், கன்னிகளால் என்னை நிரப்பும். உந்தன் கருவியாக என்னை பயன்படுத்தும். ஆமென்.